ஸ்வீட்டாகவும் சாப்பிடணும், அதே சமயம் சத்தாவும் சாப்பிடணும்னா இந்த அவல் பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. பேன்ல நெய் ஊற்றிட்டு 10 முந்திரி பருப்பு போல வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்லேயே 1 கப் அவளையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் பாயாசம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். நீங்கள் பாக்கெட் பாலில் கூட செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து செகண்ட் பாலை ஃபர்ஸ்ட் அவலில் ஊற்றி வேக வச்சுக்கிறேன். எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அதோட பாதி கருப்பட்டியை நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து. கருப்பட்டி கரைசல் சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவல் நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு இறக்கிடலாம். உங்கள் பிள்ளைங்க ஸ்வீட் சாப்பிட விரும்புவாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவல் பாயாசம் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.